Hello dear students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 8 la exercise 8.2 la 8th சம்க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். எங்கள் கொஷின் என்னென்னா, the mean and the standard deviations of marks obtained by 40 students of a class in 3 subjects. ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மார்க்குடைய மீனையும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லையும் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸ்க்கான அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதில் வந்து மீன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மேக்ஸ் மார்க்கை மட்டும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மீனையும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் மார்க்ஸ் இருக்குல்ல, எல்லா 40 ஸ்டூடெண்ட்டுடைய சயின்ஸ் மார்க்கை வச்சு மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் அந்த 40 ஸ்டூடெண்ட்டுக்கான சோஷியல் சயின்ஸ் மார்க்ஸை வச்சு மீனையும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ஃபைன் பண்ணி நமக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. Which of 3 subjects shows more consistent and which shows less consistent in marks ன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த டேட்டாவை வச்சு இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் எது வந்து மோர் கன்சிஸ்டன்ட், எது வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட்னு கேட்குறாங்க. ஸோ மோர் கன்சிஸ்டன்ட்னா எப்படி, லெஸ் கன்சிஸ்டன்ட்னா எப்படி? கன்சிஸ்டன்ட்னு கேட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும், சிவி ஃபைண்ட் பண்ணணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூ எதுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மோர் கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். அண்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூ எது லார்ஜராக கிடைக்குதோ அதை வந்து நம்ம லெஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ்க்கு எடுத்துப்போம். இப்போ மேக்ஸ்க்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைண்ட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க. சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டூ 100%. ஓகே, இப்போ மேக்ஸ்க்கு என்ன மீன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் பார்னால் என்ன மீன், அண்ட் இந்த சிக்மா அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இப்போ இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ மேக்ஸ்க்கான மீன் வந்து 56ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் பாரோடைய வேல்யூ என்ன, நமக்கு 56 அதை கொடுத்துட்டாங்க. எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன, நமக்கு சிக்மா அதோடைய வேல்யூ வந்து 12ன்னு தெரியும். இப்போ சிக்மா எக்ஸ் பார் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், சிவி ஃபைண்ட் பண்ணணும். இப்போ சிவியோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சிக்மா பை எக்ஸ் பார் எழுதணும். சிக்மான்றது என்ன, 12 டிவைடட் பை எக்ஸ் பார் என்ன, 56 இன்டூ 100%. இப்போ 12ஐயும் 56ஐயும் நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 12/56. அப்படி இல்லைன்னா இந்த 12 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 1200 ஆகிடுச்சு. 1200ஐயும் 56ஆல் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணும் போது இப்போ 50 இருக்குது. 50 2 டைம்ஸ்னால் 100 ஆகிடும். 3 டைம்ஸ்னால் 150 ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணி பாருங்கள். 2 6 are 12, ரிமைண்டர் 1, 2 5 are 10, + 1 is 11. 1 1 2 வந்திருக்கு. அப்போ 2 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம 1 1 2 இப்போ இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். 120லேருந்து 112 மைனஸ் பண்ணணும். 10 - 2 8 ஆகிடும். இங்கே இந்த இடத்துல 1 - 1 will become 0. ஸோ 8 இருக்குது, இந்த 0வை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 50 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் போட்டாலே 100 வந்துடும். ஸோ 50 1 டைம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ யூஸ் பண்ணும்போது 56 into 1. நான் 50ன்றது ஒரு ரவுண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷனில் செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல 56 இருக்குது. 56 into 1ன்றது 56 ஆகிடுச்சு. 10 - 6 will become 4. அந்த இடத்துல 7 - 5ன்றது 2 ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 56 இருக்குது. 15 நம்ம கன்சிடர் பண்ணோன்னா 4 டைம்ஸ்னால் 200, 5 டைம்ஸ்னால் 250 ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு 240 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நம்ம செக் பண்ணி பாருங்கள். 6 4s are 24, ரிமைண்டர் 2, 5 4 5s are 20, + 2 will become 22. ஸோ நம்ம 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 21.4 இதுக்கான ஆன்சரை நம்ம வந்து 21.4%. இப்போ மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சப்ஜெக்ட் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவியை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிவி இந்த இடத்துல என்ன, நமக்கு சிக்மா பை எக்ஸ் பார். சயின்ஸில் நமக்கு சிக்மான்றது இந்த 14, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 14 டிவைடட் பை எக்ஸ் பார்னால் மீன் வந்து 65. நீங்கள் முதலே இதுக்கு தனியாக டேட்டா வேணும்னா சயின்ஸ்னு எழுதி அதோடைய மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 65 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 14 எழுதிக்கலாம். நான் டேரெக்டாக இங்கே போடுறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது போடும்போது நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ 14/65, இந்த 14 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ ஆகும், 1400 டிவைடட் பை 65%. இப்போ 1400 65ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 1465
ஸோ ஃபஸ்ட்டாக 2 நம்பர் எடுக்க முடியாது, 14 தான் இருக்கும். 3 நம்பர்ஸ் எடுத்தோன்னா 65, 6 டேபிள் 60 டைம்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். 60ல் 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18 ஆயிடுச்சு. ஸோ 65 into 2 டைம்ஸ் செக் பண்ணோன்னா 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 6 are 12 + 1 is 13, 130 வந்திருக்கு. 2 times 130 அண்ட் ரிமைண்டர் இந்த இடத்துல 1 0, இந்த 0வை இங்கே எடுத்துகிட்டு வரோம். இப்போ 100ல் 60 வந்து செக் பண்ணோன்னா 2 டைம்ஸ்னால் 130 ஆயிடுச்சு. இப்போ 1 டைம்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 டைம்ஸ் போட்டோன்னா 65 into 1 65, 10 - 5ன்றது 5, இந்த இடத்துல 9 - 6 will become 3. இப்போ ஒரு பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 65, இந்த இடத்துல 350, 6 6 are 36 ஆயிடுச்சு. 6 5s are செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 65 இருக்குது, 65 into 5, 5 5s are 25, ரிமைண்டர் 2, 5 6 are 30 + 2 will become 32, 325 வந்திருக்கு. எத்தனை டைம்ஸில்? 5 டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு 21.5, நான் 1 டிஜிட் தான் வந்து டெசிமல்ஸ்க்கு அப்புறமா ஃபைண்ட் பண்ணுறேன், அதுவே NF இதுக்கு. இந்த இடத்துல 21.5 நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கான CV வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ். இப்போ சோஷியல் சயின்ஸ் மொத்த பேரும் 40 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சோஷியல் சயின்ஸுக்கு மீன் வந்து 60 கொடுத்துருக்காங்க. மீன்னா என்ன? X பார், இதை எடுத்து எழுதிக்கணும். அண்டு சிக்மா வந்து நமக்கு 10. இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறது CV. இதை நீங்கள் CV 1ன்னு வச்சுக்கலாம், CV 2ன்னு வச்சுக்கலாம், CV 3ன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த CV மேக்ஸ் Mன்றதுனால Mன்னு வச்சுக்கலாம், CV சயின்ஸுன்றதுனால SC, சோஷியல் சயின்ஸ்னால் 2 S, எப்படி வேணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் 1 2 3 நீங்கள் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ சிக்மா பை X பார் எழுதணுங்களா? இங்கே சிக்மான்றது நமக்கு 10 divided by 60 into 100%. So this is equal to, now 10 into 100 will become 1000 divided by 60%. ஒரு 0வை கேன்சல் பண்ணிடலாம். 100 by 6%. 100 at 6ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 100 by 6, 6 1s are 6, ரிமைண்டர் 4, இந்த 0 எடுத்துகிட்டு வரோம். ஸோ 40, 6 6 are 36, 6 7s are 42 ஆயிடுச்சு. ஸோ 6 into 6ன்னும் போது 36. அண்ட் இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணும்போது ரிமைண்டர் 4, ஒரு பாயிண்ட் வச்சு 0 இன்க்ளூட் பண்ணுறோம். திரும்பவும் 6 6 are 36. ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து 16.6%. CV3 வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 16.3%. கொஷனில் ஃபைனலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? விச் ஆஃப் த 3 சப்ஜெக்ட் ஷோஸ் மோர் கன்சிஸ்டன்ட்? எது வந்து மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அண்ட் விச் ஷோஸ் லெஸ் கன்சிஸ்டன்ட்னு கேட்குறாங்க. இப்போ மோர் கன்சிஸ்டன்ஸ் எதுன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். more consistent subject is more consistent subject. நம்ம என்ன பண்ணணும்? CV1 பாருங்க 21.4, CV2 21.5, CV3 வந்து 16.6. ஸோ இருக்கிறதுல எது கம்மியோ அதுதான் மோர் கன்சிஸ்டன்ட். இருக்கிறதுல 16.6 தான் கம்மி. இது எந்த சப்ஜெக்ட்டுக்கானதுன்னா சோஷியல் சயின்ஸ். ஸோ மோர் கன்சிஸ்டன்ட் சப்ஜெக்ட் இஸ் சோஷியல் சயின்ஸ். இதோடைய CV அதை எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வந்திருக்கு நமக்கு 16.6%ன்றதை டினோட் பண்ணுறோம். அடுத்ததாக லெஸ் கன்சிஸ்டன்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல லெஸ் நான் இங்கே வந்து அப்படியே கம்மா போட்டுவிட்டேன். லெஸ் கன்சிஸ்டன்ட் சப்ஜெக்ட் பார்க்கும்போது லெஸ் கன்சிஸ்டன்ட்னால் எந்த CV வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இது 16.6 கம்மியாக இருக்குது. 21.5 21.4 ரெண்டு இருக்குது. 21.4 கம்மி, 21.5 தான் அதிகம். இதுக்கு எதுக்கான சப்ஜெக்ட்னு பார்த்தா சயின்ஸ். ஸோ இந்த இடத்துல சயின்ஸ்னு எழுதணும். இதுக்கான CV வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் 21.5%. ஸோ இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.